ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்போசை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசை. நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான ரவா தோசை எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் நிறைய அந்த பவுலில் ரவா எடுத்திருக்கேன். எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இதில் மெஷர் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நல்லா குவியலாக மைதா எடுத்திருக்கேன். மைதா ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு ரோஸ்டடாக வராது. நல்லா மாவு தோசை மாதிரி தான் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதனால் மைதாவோட அளவை குறைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகு சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாப் பண்ண ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன். வேணாம் அப்படின்னா அந்த ஜிஞ்சர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இனிஷியலாக நான் எந்த கப்பால் அளந்தனோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்படினாலும் ரவை இதை அப்சர்வ் பண்ணும், இந்த வாட்டரை. ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாவை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 20 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவை கொஞ்சம் தண்ணியை அப்சர்வ் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ டோட்டலாக நான் ரவை எடுத்துக்கிட்ட அதே பவுலால், இந்த பவுலால் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 4லேருந்து 4.25 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நல்லா தோசைக்கல்லை காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஊற்றுங்க. ஒவ்வொரு தடவையும் மாவு ஊற்றும் பொழுது நல்லா கலந்து கொடுத்து ஊற்றுங்க, இல்லைன்னா ரவையெல்லாம் அடியிலே தங்கியிருக்கும். ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு வேக விடுங்க. நல்லா இந்த ஓரங்கள்லாம் அப்படி எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கும் போது எடுத்துடலாம். திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரே சைடு மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஸோ சூப்பரான ரோஸ்டான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. அருமையான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.